வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஓ சர்வே ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குரூப் 4க்கு தேவையான முக்கியமான ஒரு வகுப்பு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 10 பாட்டு நூல்கள்லேருந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படையை பார்த்துருப்போம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து புறநானூற்றுப்படை அப்படிங்கிற நூலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக வரவங்க வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. குரூப் 2க்கும் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குரூப் 4 மட்டும் இல்லை, ஓகேவா? ஸோ வாங்க புறநானூற்றுப்படை வச்ச நூல்களை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல புறநானூற்றுப்படை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆற்றுப்படை நூல்களில் ஒன்று. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா பொருள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திணை புறத்திணையாக அகத்திணையாக பார்த்திங்கன்னா புறத்திணையை வச்சு பாடுகிறது. அடுத்து பாவகைன்னு பாடும்போது பார்த்திங்க அப்படின்னா வஞ்சியடிகள் கலந்த ஆசிரியர்ப்பா முக்கியமான ஒன்று, ஓகேவா? அதாவது 17 கீழ்கணக்கு நூல்கள் வெண்பா. அடுத்து சங்ககால இலக்கியங்கள் 8 தொகை நூல் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்ப்பா. அடுத்து 10 பாட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியப்பால் பாடப்பட்டிருக்கும். அந்த வகையில் இதுவும் ஆசிரியப்பால் தான் பாடப்பட்டிருக்குது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா வஞ்சி பாவுடைய அந்த அடிகளும் கலந்துருக்குது. ஸோ அதனால் வஞ்சி அடிகள் கலந்த ஆசிரியர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எத்தனை அடிகள் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா 248 அடிகள் இருக்குது. ஆற்றுப்படை நூல்கள் சிறியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த புறநானூற்றுப்படை தான் சிறியது, ஓகே? நம்ம ஆல்ரெடி முன்னாடி 10 பாட்டு நூல்கள் அறிமுக வகுப்பு பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்துருப்போம் கொஸ்டின். அந்த வகையில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் 5 இருக்குது. அந்த 5 நூல்களில் சிறியது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த புறநானூற்றுப்படை ஒரு 248 அடிகளை கொண்டது. அடுத்து ஸோ பொருணர் அப்படின்னா அதுக்கான அந்த என்ன ஏன் புறநானூற்றுப்படை அப்படிங்கிற பேர் வரும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்குறாங்க. ஒருவரை போல வேடமிட்டு பாடுபவரை பொருணர் என்பர். புறநானூற்றுப்படை அப்படின்னா பொற்காலம் பாடும் பொருணரை கூறுகிறது. அதாவது ஸோ புலவர் தான் பார்த்திங்கன்னா பாட போவாங்க, அப்படி தானே? ஸோ மன்னர் புகழ்ந்து பாடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பரிசில் பெறுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேடம் அணிந்து போயிட்டு அந்த அவரை பற்றி புகழ்ந்து பாடுறது தான் பார்த்திங்க அப்படின்னா பொருணர்னு சொல்லுவாங்க. பொருணர் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா வேடமிட்டு பாடுபவர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அதான் பொருணர்னு சொல்லுவாங்க. புறநானூற்றுப்படை அப்படின்னா பொற்காலம் பாடும் பொருணரை கூறுகிறது. அதாவது பொற்காலம்னா என்னது? ஒரு நல்ல காலத்தை பற்றி பாடக்கூடியவர் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல என்னது பொற்காலம் பாடுபவரை கூறுகிறது தான் என்னது புறநானூற்றுப்படை அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குது. அடுத்து ஆசிரியர்னு பார்க்கும்போது இதை பாடியவர் யார்? முடத்தாம கண்ணியார். நம்ம வந்து முன்னாடி பார்த்துருப்போம் திருமுருகாற்றுப்படை யார்? நக்கீரர். அப்போது இந்த புறநானூற்றுப்படை அப்படிங்கிற நூலை பாடியவர் யார்? முடத்தாம கண்ணியார். அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா பாடியிருக்கிறாரு. யாரை தலைவனாக வச்சு பாடியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரிகால சோழன். ஸோ கரிகால சோழனை வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த புறநானூற்றுப்படை அப்படிங்கிறத பாட்டோட தலைவனை வச்சு பாடியிருக்கிறாரு. ஏன்னா கரிகால சோழன் பார்த்திங்க அப்படின்னா முற்கால சோழர்களில் ஒரு சிறந்த மன்னன், அப்படி தானே? ஸோ இன்று தமிழகத்தில் பழமையான அணையாக கருதப்படுகிற கல்லணை அதை பார்த்திங்க அப்படின்னா இந்த கரிகால சோழன் தான் கட்டியிருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். ஸோ கல்லணையை பற்றி தெரியாதவங்க யாருக்கு இருக்க மாட்டீங்க, படிச்சிருப்பீங்க, ஓகே? உரைன்னு பார்க்கும்போது அதாவது உரை அப்படின்னா அதுக்கு உரை எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லா நூலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆசிரியர்கள் உரை எழுதுவாங்க. அந்த வகையில் இந்த புறநானூற்றுப்படைக்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நச்சிற்கினியார் உரை உள்ளது. ஸோ நச்சிற்கினியார் அப்படிங்கிறவர் உரை எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மகாதேவ முதலியார் அப்படிங்கிறவரும் பார்த்திங்கன்னா இதுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. அந்த உரையும் பார்த்திங்கன்னா இப்பொழுதைக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதாவது நச்சிற்கினியார் மற்றும் மகாதேவ முதலியார் 2 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. எந்த நூலுக்கு? புறநானூற்றுப்படை நூலுக்கு. அடுத்து புறநானூற்றுப்படை விளக்கம். ஏன் புறநானூற்றுப்படை விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பொருணரை புரவலனிடம் பரிசில் பெற்ற பொருணன் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்ததால் புறநானூற்றுப்படை எனப்பட்டது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் பொருணர்னா யார்? வேடமிட்டு பாடுபவர் தான் பார்த்திங்க அப்படின்னா பொருணர்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பொருணரை புலவரனிடம் பரிசில் பெற்ற பொருணன் ஆற்றுப்படுத்துவதாக, அதாவது ஒருத்தன் போயிட்டு பரிசு வாங்கிட்டு வந்துடுறாரு. 2ஆம் மட்டும் போயிட்டு அவர் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் சொல்கிறார் ஆற்றுப்படுத்துவது என்னது, இந்த மாதிரி நான் போனேன் பாடினேன், நீ போய் பாடு, உனக்கும் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்துவதாக அமைந்து தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த புறநானூற்றுப்படை. அதாவது பொருணரே ஒரு பொருணரை பார்த்து ஆற்றுப்படைப்படுத்துறதுனால இதுக்கு புறநானூற்றுப்படை அப்படிங்கிற பெயர் வந்தது. ஸோ புறநானூற்றுப்படையை பற்றிய பொதுவான குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம் பார்க்கலாமா? இதுதான் முக்கியமானது. நல்ல அதாவது கவனமாக பார்க்க வேண்டிய பகுதி. இதுக்கு முன்ன வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் முக்கியமானது பார்க்கும்போது அந்த அடிகள், அதாவது ஆற்றுப்படை நூல்களில் சிறியது இதுதான் புறநானூற்றுப்படை 248 அடி இருந்தது. அடுத்ததான் முக்கியமான நீங்கள் கொடுக்கக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த பொதுவான குறிப்புகளில் தான் இதில் கொஸ்டின் கேட்பாங்க. கரிகால் சோழன் பொருணரை போது 7 அடி காலால் நடந்து சென்று வழி அனுப்புவான். இது நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க? ஒரு 10ஆம் வகுப்பில் 9ஆம் வகுப்பில் ஒரு பாடம் இருக்கும், விருந்தோம்பலை பற்றி ஒரு பாடம் இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் முன்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்ல விருந்தினர் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க திரும்பி போகும்போது 7 அடினா என்னது
அந்த பின்னாடி சென்று 7 அடி வரை சென்று பார்த்திங்க அப்படின்னா வழி அனுப்புவாங்களாம். அதாவது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போக மாட்டாங்க யாரும். ஸோ இதுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாது இல்லையா. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப தூரமாக வாசலை வீட்டை விட்டு தாண்டாமல் இல்லை, வீட்டை விட்டு தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா வழி அனுப்புவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கரிகால சோழன் அப்படி வேடமிட்டு பாட வருவவங்களை தன்னை புகழ்ந்து வச்சு பாடி பரிசு கொடுத்து அவரை வழி அனுப்புவாங்களாம் 7 அடி வரை சென்று அப்படின்னு சொல்லி இந்த புறநாற்றுப்படையில் சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. கரிகாலனின் வெண்ணிப்பறந்தலை வெற்றி கூறப்பட்டுள்ளது. ஸோ கரிகால சோழன் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான போர் இந்த வெண்ணிப்பறந்தலை போர். ஸோ அதில் இவர் வெற்றி பெற்றுவார். அந்த செய்தியை பார்த்திங்க அப்படின்னா இந்த புறநாற்றுப்படை நூல் தான் பார்த்திங்க அப்படின்னா கூறுகிறது. பொருணர் இசை விழா, விரலி வர்ணனை, கரிகால சோழனின் விருந்து, உபசரிப்பு போன்றவை கூறப்பட்டுள்ளது. ஸோ அதாவது பொருணர் இசை விழான்னு எனது அவர் பாடும்போது இந்த விழாவை பற்றி கூறுகிறது இந்த நூல். அடுத்து விரலி வர்ணனை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, என்னென்னு சரியாக தெரியல. ஸோ முற்காலத்தில் நடந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனை ஒன்று. அடுத்து கரிகால சோழனின் விருந்து, உபசரிப்பு. ஸோ அந்த பாடம் வந்திருப்பாங்களே, பொருணர்னால் வேஷமிட்டு பாடம் வந்திருப்பாங்க, அவரை கவனிக்கக்கூடிய அந்த விருந்து, அந்த விருந்தை பற்றியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த புறநாற்றுப்படை கூறுகிறது. கரிகாலனின் வலிமையை வெண்ணி தாங்கிய வெறுவரு நோன்றாள் என சிறப்பிக்கப்படுகிறது. அதாவது இந்த நூலில் கரிகால சோழனை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு வரியாக கூறப்படுகிறது. என்னென்னு பார்த்திங்கன்னா வெண்ணி தாங்கிய வெறுவரு நோன்றாள், அதாவது வெண்ணி தாங்கியனா நம்மள வெண்ணி பறந்தலை போர், அந்த போரில் வெற்றி பெற்ற பற்றி கூறும் நினைக்கிற வரி. இதுக்கு சரியான பொருள் தெரியலை. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வறுமை கோலத்தோடு விளங்கிய ஆடையை நீக்கி பாம்பின் தோல் ஒத்த மெல்லிய ஆடையை கரிகாலன் வழங்குவான் என கூறப்படுகிறது. அதாவது ஒன்றும் இல்லை, வறுமை கோலத்தோடு விளங்கிய ஆடையை நீக்கி, அதாவது ஒரு புலவர் ஒரு பொருணர் பாட வரார் அப்படின்னா அவருடைய இந்த வறுமை கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாம் போக்கி பாம்பின் தோல் ஒத்த, அதாவது பாம்பு தோல் போல் இருக்கக்கூடிய மெல்லிய ஆடையை பார்த்திங்க அப்படின்னா கரிகாலன் வழங்குவானா யாருக்கு, அந்த வறுமையிலே வந்த பாட வரக்கூடிய புலவராக இருக்கட்டும், அல்லது அந்த பொருணர் வேடமிட்டு வரக்கூடிய அந்த புலவராக இருக்கட்டும், அவரெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வழி அனுப்புவார்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து முக்கிய அடிகள் தான் கொடுத்துருக்குறாங்க. முக்கிய அடிகள் என்னெல்லாம் படிக்கிறேன். கொள்ளை உழுகுழு எய்ப்ப பல்லே எல்லையும் இரவும் மூன்றுகிறது மொழுங்கி ஆறுதலை கல்வர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் மருவின் பாலை சாறுகளி வழினால் சோறுநசை வராது வேறுபுலம் முன்னிய விரகரி பொருண அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடல் நீங்கள் லைட்டாக ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ மைண்டில் ஏற்ற வேண்டாம். ஸோ மைண்டில் ஏற்ற வேண்டியது இந்த வெண்ணிப்பறந்தலை போர். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கரிகாலனின், அதாவது கரிகால சோழனின் வெண்ணிப்பறந்தலை போர் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எந்த நூல்? புறநாற்றுப்படை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அல்லது புறநாற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் யார்? கரிகால சோழன். அல்லது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, புறநாற்றுப்படை நூலை பாடிய புலவர் யார்? முடத்தாம கண்ணியார். இங்கே இருக்குது, ஓகேவா, முடத்தாம கண்ணியார். அடுத்து வேறு என்ன கேட்பாங்க கொஸ்டின்? 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்களில் மிகச்சிறிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது புறநாற்றுப்படை. எத்தனை அடிகள்னு கூட கேட்கலாம், 248. இது நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். ஸோ புறத்தன்னை பற்றி பாடுகிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாவகைன்னு பார்க்கும்போது வஞ்சியடிகள் கலந்த ஆசிரியர் பா, அது நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா முக்கியமான கொஸ்டின். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த பொருணர் அப்படிங்கிறது மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவரை போல வேடமிட்டு பாடுபவரை பொருணர் என்பார். அதனால் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒருவரை போல வேடமிட்டு பாடுபவரை எவ்வாறு அழைப்பார்கள், அல்லது எவ்வாறு அழைக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முகமூடி கொள்ளக்காரர் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா. டிஎன்பிசி அந்தளவு இதாக்க மாட்டாங்க. ஸோ பொருணர் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இதில் முக்கியமான குறிப்பு இது தான், வேறு எதுவுமே நீங்கள் மைண்டில் ஏற்ற வேண்டாம். ஓகே, அந்த பொதுவான குறிப்புகளில் முக்கியமானது இது பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிக சிறிய நூல், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் நீங்கள் பெருசாலாம் பார்க்க வேண்டாம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் கொடுக்குறேன். நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. ஸோ கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் கொடுக்கல. ஸோ வீடியோ கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு முதல்ல நின்றுன்னா பிடிஎஃப் பார்த்து படிக்கிறாங்க, ஓகேவா. பிடிஎஃப் பார்த்து ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் வச்சுக்கோங்க. நான் நின்று சொல்கிறேன், நீங்கள் வந்து வீடியோ பார்த்து ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுத மாதிரி ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ 10 பாட்டுன்னு போட்டு முதல்ல திருமுருகாற்றுப்படை போட்டிருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு திருமுருகாற்றுப்படை ஆசிரியர், அடுத்து பார்த்திங்கன்னா அடி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி முக்கியமான கொஸ்டினாக சொல்லியிருப்பேன். அதை மட்டும் ஷார்ட் நோட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக உட்காந்து கொஸ்டின் மாதிரி எழுதக்கூடாது. ஷார்ட் நோட்டு. ஆசிரியர்னா திருமுருகாற்றுப்படைனா ஆசிரியர் யார்? நக்கீரா, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அது மாதிரி புறநாற்றுப்படைன்னு போட்டு ஆசிரியர் யார்
முடத்தாம கன்னியார் எத்தனை அடிகள் 247 அடிகள். ஆத்துப்படை நூல்கள் சிறியது, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்ணிப்பறந்தலை கரிகாலன் வெண்ணிப்பறந்தலை போர் பற்றி, அவ்வளோதான். வெண்ணிப்பறந்தலை போர் கூறுகிறது. அப்படி ஒரு ஷார்ட் நோட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 அப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு இன்னும் எத்தனை நாள் தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ போடுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் 8 இல்லை 9 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அப்ளை பண்ண சரியாக தெரியல. நான் வீடியோ போடுற ஒரு நாள் இருக்கும், அப்ளை பண்ண ஒரு டைம் இருக்கும். அதனால் ஸோ இதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை நாள் தான் இருக்குது, கரெக்டாக 1 மந்த் தான் இருக்குது. ஜூன் 9th எக்ஸாம் இல்லையா? ஸோ ஜூன் வந்து கனெக்ட் பண்ணால் கூட கரெக்டாக 1 மந்த் இருக்குது. 1 மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக எதுவும் படிக்காதீங்க. படித்ததே திருப்பி படிங்க. டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் ஃப்ரீ டெஸ்ட்டு இருக்குது, அதை போட்டு பாருங்கள். இல்லைனா நீங்கள் அமௌண்ட் எதுவும் பே பண்ணி வாங்கிக்கிறீங்க, அதையும் போட்டு நம்ம டெஸ்ட் வைஸ் இருக்குது. ஸோ 50 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் தமிழ். அடுத்து பார்த்திங்கன்னா ஜிகே வந்து 100 ரூபாய்க்கும், தமிழில் உங்களுக்கு ஓல்டு நியூ சேர்த்து வேணும் அப்படின்னு 100 ரூபாய் கொடுத்துட்ருக்குறோம். டெஸ்ட்டு மேக்ஸிமம் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமில் போய்ட்டு ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு குழப்பாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமில் உட்காந்து எழுதுகிற போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா 4 ஆப்ஷனுமே நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின் படிக்கிறப்போ 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனுமே நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். 4 ஆப்ஷனுமே ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? நல்லா படித்தவங்க, நல்லா டெஸ்ட் போட்டு போடுறவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான முறையில் 2 ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடுவாங்க டக்குன்னு. ஓகேவா? அதாவது ஓரளவு படித்தவங்க எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, 2 ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடுவான். அந்த 2 ஆப்ஷன் கட்டாயம் வராது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த 2 ஆப்ஷன் இருக்கும், அந்த 2 ஆப்ஷனில் தான் அவனுக்கு குழப்பம், அதான் குழப்பிட்டு இருக்கும். அது ஓரளவுக்கு நல்லா படித்தவன். ஓகேவா? டெஸ்ட்டை போட்டு பார்த்துருப்பான், கம்மியாக போட்டு பார்த்துருப்பான், அவன் அந்த டைப் போகுது. டெஸ்ட்டே போட்டு பார்க்காதவங்க 4 ஆப்ஷனுமே ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஏவா பியா சியா டியானே இருக்க மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு நல்லா பக்காவாக போட்டு பார்த்தவங்க பார்த்திங்க அப்படின்னா போன உடனே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் எடுப்பான், கரெக்ட் 2 ஆப்ஷன் எடுப்பான், 2ல் 1 சூஸ் பண்ணிடுவோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு போட்டு பார்த்ததுக்கான ஒரு அறிகுறி. ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு எந்த அளவுக்கு போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமில் எஃபிஷியன்சி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நல்ல டெஸ்ட் போட்டு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குரூப் 4 குரூப் 2 2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.